இந்த நேபாளில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கவலை தருவதா இருக்கு. ஆம், நம்முடைய நாட்டுக்கு அண்டை நாடு. இதுல வந்து நம்ம சரியா கவனிக்கலைன்னா, அங்கிருந்து இங்க வந்து ரெஃப்யூஜி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ஒரே அடியா இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, நேபாள் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் உள்ள ஒரு பஃபர் ஸ்டேட். அந்த பஃபர் ஸ்டேட்ல வந்து ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தால், அதனால அந்த நாட்டுல ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தணும்னு சொல்லி சீனா முயற்சி பண்ணுச்சுன்னா கூட, அது நம்முடைய நாட்டுடைய ஸ்திரத்தன்மைக்கு வந்து இடைஞ்சலை ஏற்படுத்தும். அப்படிங்கிற விதத்துல இந்தியாவும் அதை பற்றி உற்று நோக்கும். அதனுடைய நிகழ்வுகளை பத்தி நம்மளும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்ப முதல்ல நடந்தது வந்து செட் ஜெனரேஷன் சொல்ற இளைய தலைமுறை. அவங்க வந்து சோசியல் மீடியாவை கம்ப்ளீட்டா வந்து அடைச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான வாயில் கூட அடைக்கப்பட்டது. அப்படி அடைக்கப்பட்ட பொழுது அந்த ஆத்திரத்துல வந்து அவங்க வெளியில வந்தாங்க. வெளியில வந்தபோது அவங்களுக்கு ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடு கிடையாது. அங்க இருந்த எல்லாருக்குமே வந்து இப்ப அங்க வந்து சோசியல் மீடியாங்க இப்ப இங்கேயும் தான் சோசியல் மீடியாங்கிறது வந்து ஏதோ ஒரு சினிமா பாக்குறது பொழுதுபோக்கு பாக்குறதுங்கிறது மட்டும் இல்ல. எத்தனையோ இடங்கள்ல வந்து வேலை பார்க்கிற தாய்மார்கள் வந்து இந்த சோசியல் மீடியா மூலமா வந்து கடைகளுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து எங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஜிபே பண்றாங்க. நீங்க வந்து அவங்க வந்தோடனே பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இது மாதிரி பல அத்தியாவசியமான நிகழ்வுகளும் இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது மூலமா நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு அடைபட்டு போச்சு. அடைபட்டு போறதுனால ஏற்கனவே ஆத்திரம் அடைந்திருந்த செட் ஜெனரேஷன் எதனால ஆத்திரம் அடைஞ்சிருந்தாங்க? ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, 30 வருஷமா இந்த நாட்டுல வந்து லஞ்ச ஊழல் அதிகமா இருந்தது. எங்க கூட படிக்கிற மாணவ மாணவியர்கள் அவங்க வந்து எவ்வளவு ஆடம்பரமா உடை உடுத்துறாங்கிறத நாங்க பாக்குறோம். இந்த அளவுக்கு ஆடம்பரமா உடை உடுத்துறதுக்கு அரசுடைய சம்பளம் வந்து அந்த அமைச்சர்களுக்கோ அந்த அதிகார பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கிடையாது. அப்ப எங்க இருந்து வந்துச்சு? எங்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சுதான் இவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஆரம்பத்திலிருந்தே கோபம் வந்து வெளிப்படும் போது ஒரு ஒரு முறையான ஒரு தலைமை இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு இடத்துலயும் கோபம் ஒரே மாதிரி வெளிப்படாது. ஒரு இடத்துல வந்து போராட்டம் நடத்தணும், அங்க பார்லிமெண்ட் முற்றுகையிடணும்னு போவாங்க. இன்னொரு இடத்துல வந்து இவருடைய பிரதம மந்திரியுடைய வீட்டுக்கு தீ வைப்பாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து முன்னாள் மந்திரியுடைய மனைவி வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக தீ வைக்கப்பட்டதன் காரணம் பங்களாவுக்கு தீ வைக்கப்பட்டதன் காரணமாக உயிரிழந்திருக்காருன்னு சொல்லி செய்தி வருது. இதெல்லாம் ரொம்ப வருந்தத்தக்க செயல்கள். அடுத்து வந்து அவர் பிரதம மந்திரி வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. சொல்லப்படுகிறது ராணுவம் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுச்சுன்னு சொல்லி அது தவிர அவர் பத்திரமா வந்து இன்னொரு இடத்துக்கும் ராணுவம் வந்து கொண்டு போயிட்டாங்க.